இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை முடித்து உங்களிடத்திலே அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வாக்குகளை கேட்டு திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் முன் நிற்கிறது. தேர்தல் நேரத்தில் நாங்கள் என்னென்ன வாக்குறுதிகளை அளித்தோமோ அது அத்தனையும் செயல்படுத்தியிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தபோது கொரோனா காலகட்டம், மக்கள் கடுமையாக கஷ்டப்பட்டார்கள். அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியிடம் 5000 ரூபாய் வழங்குகள் என்று சொன்னோம். ஆனால் 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தா 4000 தருவீங்களான்னு கேட்டார். ஆட்சிக்கு வந்தவுடன் மீதி 4000 வழங்கியவர் தான் நம்முடைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே போன்று ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம்னு கையெழுத்து போட்டார். கையெழுத்து பெண்களுக்கு இலவச பஸ் பயணம். மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 என்று சொன்னோம். 1000 வழங்கி இப்பொழுது 2000 உயர்த்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த தேர்தல் நேரத்தில் மகளிருக்கான பணத்தை கொடுக்க விடாமல் தடுக்க முயன்றார் மோடி தேர்தலை காட்டி. ஆனால் நம்முடைய முதலமைச்சரோ அட்வான்ஸா நீங்க இப்படி போனா நான் அப்படி வரேன்னு அட்வான்ஸாக எல்லாருடைய வங்கி கணக்கிலும் 5000 ரூபாயை வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். எண்ணற்ற திட்டங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். பெண்களுக்கான ஆட்சி, புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம்னா என்ன? காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில படிச்சுட்டா அதுக்கு மேல எந்த கல்லூரியில் படிச்சாலும் மாசம் 1000 ரூபாய். மகளிர் சுய உதவி குழு கடனை தள்ளுபடி செய்தோம். 5 பவுன் வரை நகைக்கடன் தள்ளுபடி செய்தோம். விவசாய கடனை தள்ளுபடி செய்து மீண்டும் விவசாயிகளுக்கு கடன் வழங்கினோம். கலைஞர் கனவில்ல திட்டம். இந்த நாமக்கல் மாவட்டத்தில் எங்கேயுமே குடிசை இல்லைன்னு எங்களால் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியும். அனைத்து பகுதிகளுக்கு கலைஞர் கனவில்ல திட்டத்தில் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எந்த பகுதியிலுமே குடிசை கிடையாது. எல்லாரும் வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. அது பெயர் தான் கலைஞர் கனவில்ல திட்டம். இந்தியாவில் 3 லட்சம் ரூபாய் வீடு கட்டுறதுக்கு தராங்கன்னா அது எந்த அரசாங்கம் என்றால் அது திராவிட மாடல் ஆட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். இப்படி எண்ணற்ற திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். முக்கியமா இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு எத்தனையோ எம்எல்ஏக்கள் வந்தாங்க, சென்றார்கள். அதிமுக ஆட்சியில சரோஜான்னு இருந்தாங்க, தனபால்னு இருந்தாங்க. அவங்கெல்லாம் தொகுதி பக்கம் வந்தாங்களா போனாங்களாவே தெரியாது. மக்களுடைய கஷ்டத்தை அவர்கள் புரிந்து கொண்டவர்கள் கிடையாது. 40 ஆண்டு காலத்திற்கு முன்பு ராசிபுரத்துக்கு ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் இருந்தது. காவேரி தண்ணி வந்தது. இந்த ராசிபுரத்தில் மக்கள் தொகை பெருகி போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் ராசிபுரம் சுற்று வட்டாரம் முழுக்க நாமகிரிப்பேட்டை ஒன்றியம், வெண்ணந்தூர் ஒன்றியம், ராசிபுரம் ஒன்றியம், பட்டணம், சீராப்பள்ளி, அத்தனூர், பில்லாநல்லூர், புதுப்பட்டி, இப்படி அனைத்து பகுதியிலும் குடிநீர் பிரச்சனை இருந்தது. 854 கோடியில் 2 வருஷத்தில் ராசிபுரத்தில் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தோம். எங்களால் சவால் விட்டு சொல்ல முடியும். இந்த ராசிபுரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து நான் கூசாத பொய் சொன்னாரு. இந்த குடிநீர் திட்டத்தை நாங்க கொண்டு வந்தேன்னு நான் அப்பயே எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விட்டு சொன்னேன். இந்த ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் திமுக ஆட்சி வந்த பிறகுதான் அரசாணை போட்டோம். நாங்கள் தான் ஒப்பந்த புள்ளி கோரினோம், நாங்கள் தான் செயல்படுத்தினோம். இதை நிரூபிக்க நீங்கள் தயாரா? அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தேன் என்று சொன்னீர்களே, உங்களால் இதை நிரூபிக்க முடியுமா? நாங்கள் தான் கொண்டு வந்தோம். சவால் விட்டு சொன்னேன். நீங்கள் நிரூபித்தால் நான் என்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறேன், நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என்று கேட்டேன். வாய் பேசாத ஓடி போயிட்டார். அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, யார் பெத்த பிள்ளைக்கோ நீ பேர் வைக்கிறேன்னு. நாங்க மதிவேந்தன் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த ராசிபுர கூட்டு குடிநீர் திட்டம் எந்த வருஷம் 2022ஆம் ஆண்டு தான் அரசாணையே போட்டோம். இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் தண்ணி கொடுத்திருக்கிறோம். ராசிபுரம் பகுதியில் குடிநீர் பிரச்சனையே இல்லை என்று எங்களால் சொல்ல முடியும். ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதி திராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதி. வசதியானவங்க எல்லாம் ஆர்ஓ வாட்டர் போட்டுக்குவாங்க. ஆனா இந்த போர் தண்ணியும் கிணத்து தண்ணியும் ஏழை எளிய மக்கள் என்ன ஆர்ஓ வாட்டரா போட முடியும்? அவங்களுக்கு ஆத்து தண்ணி வேணும். குறிப்பா பெண்கள் கிட்ட சொன்னா எங்களுக்கு பருப்பு வேகிற மாதிரி தண்ணி வேணுமாங்க. அந்த சுத்தமான காவேரி தண்ணியை வழங்கியது இந்த ராசிபுர பகுதியில் குடிநீர் பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்தோம்.
இது மட்டுமா? பேசியவர்கள் எல்லாம் இங்கே சொன்னார்களே, ராசிபுரம் பகுதியில் எந்த ஆண்டு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு சாதனை திட்டங்கள். டைட்டில் பார்க், ராசிபுரத்தில் தொழில் வளர்ச்சி சொன்னாரு. நம்ம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டாக்டர் சொன்னார், டைட்டில் பார்க்கல ராசிபுரத்துக்கு வருமானு நாங்க நினைச்சு கூட பார்த்தது இல்லைன்னு. ராசிபுரத்தில் மிகப்பெரிய அளவில் டைட்டில் பார்க் ஆண்டலூர் கேட்ல கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பட்டு விவசாயிகளுக்கு பட்டு ஏல மையத்தை ராசிபுரத்திலே கட்டியிருக்கிறோம். கூடவேலம்பட்டியிலே பட்டு ஏல மையம், மாவட்ட தலைமை மருத்துவமனை ராசிபுரத்திலே கட்டிட்டு வரோம். சேலத்தில் இருக்கிற மாதிரி, நாமக்கல் இருக்கிற மாதிரி மாவட்ட தலைமை மருத்துவமனை ராசிபுரத்தில் கட்டிட்டு இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய போதமலையில இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மக்களுக்கு அங்க போறதுக்கு சாலை வசதியே கிடையாது. இப்ப 140 கோடியில போதமலையில சாலை வசதியை அமைத்து கொடுத்திருக்கிறோம். ராசிபுரம் முழுக்க 35,000 பேர்த்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி இருக்கிறோம். நாரை கிணறு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பட்டா இல்லாம இருந்தாங்க. ஏறத்தாழ 1500 விவசாயிகளுக்கு பட்டா வழங்கி இருக்கிறோம். இந்த ராசிபுரம் நகராட்சியில் என்ன தெரியுமா நடந்தது? சரோஜான்னு ஒரு அமைச்சர் இருந்தாங்க இந்த ராசிபுரத்தில், தனபால்லாம் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ராசிபுரம் நகராட்சியில பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்துறேன்னு சொன்னாங்க. பாதாள சாக்கடை திட்டத்தில் ராசிபுரம் நகராட்சியில அத்தனை ரோடையும் வெட்டி காலி பண்ணாங்க. பாதாள சாக்கடை திட்டத்தில் அந்த கான்ட்ராக்டுக்காரங்கிட்ட கமிஷன் கேட்டாங்க, அவன் விட்டடிச்சிட்டு ஓடி போயிட்டான் மும்பைக்கு. ராசிபுரத்தில் பாதாள சாக்கடை திட்டத்தை அவங்களால நிறைவேற்ற முடியல. அனைத்து சாலைகளும் பழுதடைந்தது. சாலைகளை எல்லாம் வெட்டி போட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம். அமைச்சர் மதிவேந்தன் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராசிபுரம் டவுன் முழுக்க இன்னைக்கு கம்ப்ளீட்டா ரோடு போட்டு முடிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு ராசிபுரம் நகராட்சியில மட்டும் சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இது அத்தனையும் நாங்கள் செய்தது 5 ஆண்டு கால ஆட்சியில். இந்த ராசிபுரத்துக்கு சொல்லிக்கிட்டே போலாம் என்னென்ன திட்டம்னு. ஆனா இப்ப நம்ம முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? இந்த காலை உணவு திட்டம், ஏழை எளிய மக்கள் பசியோட பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடாதுன்னு காலை உணவு திட்டம். அந்த காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு மீண்டும் வருகிற போது இந்த காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை அதை விரிவுபடுத்தும் சொல்லி இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு பம்பு செட்டு வழங்கப்படும் சொல்லி இருக்கிறார். இலவச நவீனமான பம்பு செட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சொல்லி இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு பால் விலை ரூபாய் 5 உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறார். பால் விலை உயர்த்தப்படும். முதியோர் உதவித்தொகை இப்ப 1200 வாங்கிட்டு இருக்கிறாங்க. முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும் சொல்லி இருக்கிறார். மகளிர் உரிமை தொகை இப்ப 1000 வாங்கிட்டு இருக்கிறது, 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும். காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு மாசம் 1000 புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டத்தில் கொடுக்கிறாங்க. அது 1500 உயர்த்தப்படும் முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அடுத்தது இல்லத்தரசிகளுக்கானது டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு 8000 ரூபாய் வழங்கப்படும், கூப்பன் வழங்கப்படும் முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிற பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன். மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிற பெண்களுக்கு குழு இல்லாம, நல்லா கேட்டுக்கோங்க, மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிறவங்களுக்கு குழு இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. நெல் கொள்முதல் விலை உயர்த்தப்படும். கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவ காப்பீடு திட்டம் 10 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறார்? பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் பிஜேபியோடு கூட்டணி வைப்பாரா? கனமா சொல்லுங்க, கூட்டணி வைப்பாரா? வைக்க மாட்டார். அந்த அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா? மோடியா லேடியா? கனமா சொல்லுங்க, மோடியா லேடியான்னு கேட்டாங்க. ஜெயலலிதா அம்மையா இருந்தா கூட பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டார்கள், மோடியா லேடியா என்று கேட்டார்கள். ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் பிஜேபியோடு கூட்டணி வைத்து தமிழ்நாட்டு மக்களை பிஜேபியோடு அடமானம் வைப்பதற்கு 2 காரணம்தான். ஒன்னு, கேஸ் வழக்கில் இருந்து தப்பிக்கணும். என்ன கேஸ் தெரியுமா? தான் சமந்திக்கிட்டு இருக்கிற வருமான வரி கேஸில் இருந்து தப்பிக்கணும். 2வது, கொடநாடு கொலை வழக்கில் இருந்து தப்பிக்கணும்.
அந்த அம்மையார் ஜெயலலிதா மறைந்து விட்டார். அந்த அம்மையாருடைய கார் டிரைவராக இருந்த கனகராஜ், ஜெயலலிதாவுடைய கார் டிரைவர் கனகராஜ், ஜெயலலிதாவுடைய சிசிடிவி ஆபரேட்டர் தினேஷ்குமார், ஜெயலலிதாவுடைய ஆபரேட்டர் மனைவி வினுப்பிரியா, 5 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு நீலி, இவர்களை எல்லாம் துடிதுடிக்க கொன்றார்கள். இந்த கொடநாடு கொலை வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை யாரோடு கூட்டணி சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால் பிஜேபியோடு இந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்திருக்கிறார். ஜெயலலிதாவின் ஆவி கூட எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்காது. அதிமுகவுக்கு துரோகம் செய்திருக்கிற எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதாவின் ஆவி கூட மன்னிக்காது. இத்தனை துரோகம் செய்கிற இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும். இங்கு நம்முடைய வேட்பாளர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் இன்று இந்த இடத்திலிருந்து சொல்லுகிறேன், 40,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற போகிறார். 40,000 வாக்குகள் வித்தியாசத்திலே மதிவேந்தன் வெற்றி பெற செய்வது உறுதி என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மதசார்